Hi friends, this is Vijay from The Room Academy. இப்போ நம்ம பார்க்க போற வீடியோ 2026-2027 உண்டான தமிழ்நாடு பட்ஜெட் கம்ப்ளீட் டீடைல் நம்ம பார்க்க போறோம். ஸோ அந்த பட்ஜெட்ல என்னென்ன துறைகளுக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கீடு பண்ணியிருந்தாங்க, என்னென்ன திட்டங்கள் கொண்டு வர போறாங்க அப்படிங்கிறது கம்ப்ளீட் டீட்டெயிலா பார்க்க போறோம். ஏன்னா இந்த பாலிசி நோட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா யூனிட் 5 நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி சிலபஸ்ல இந்திய பொருளாதாரம் அப்புறம் தமிழ்நாட்டில் வளர்ச்சி நிர்வாகம், ஸோ இது ரெண்டுமே கம்பைன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இதுல தமிழ்நாட்டில் வளர்ச்சி நிர்வாகம் அப்படிங்கிற அந்த என்டையர் டாபிக் ஃபுல் அண்ட் ஃபுல் திட்டங்கள் சம்பந்தப்பட்ட டீடைல்ஸ் நம்ம படிக்கிறது மாதிரி இருக்கும். திட்டங்கள் அப்படிங்கிறதுனா நம்ம ஸ்கீம்ஸ் மட்டும் பார்க்காம ஸோ இதுக்கான பாலிசி நோட்ஸ் குறிப்பு அப்படிங்கிறது கவர்மெண்ட் சைட்ல இருந்து ப்ரொவைட் பண்ற அந்த இன்ஃபர்மேஷன் நம்ம கண்டிப்பா படிச்சுதான் ஆகணும். ஸோ நேத்து பட்ஜெட் தாக்குதல் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த பட்ஜெட்ல ஒவ்வொரு துறைகளை பத்தியும் என்னென்ன டீடைல்ஸ் சொல்லியிருக்கிறாங்க, அதுக்கடுத்து ஒவ்வொரு துறைக்கும் எவ்வளவு நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்கிறாங்க, என்னென்ன திட்டங்கள்லாம் மேற்கொள்ள போறாங்க அப்படிங்கிறது தெளிவா சொல்லியிருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 156 பக்கம். இந்த 156 பக்கம் அப்படிங்கிறது படிக்கிறதுக்கு சிரமமா இருக்கும். இங்க நான் உங்களுக்காக இந்த 156 பக்கத்தையும் பேஜ் பை பேஜ் பார்த்து ஒரு பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் மாதிரி நான் ரெடி பண்ணியிருக்கிறேன். இந்த பவர் பாயிண்ட் பிரசன்டேஷனை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு துறைகளுக்கும் எவ்வளவு நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்கிறாங்க, என்னென்ன திட்டங்கள் கொண்டு வர போறாங்க அப்படிங்கிறத ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஒரே வீடியோ பார்த்தா போதும். அந்த 156 பக்கம் அப்படிங்கிறது நீங்க உங்க ஓனா ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிற அந்த அவசியம் இருக்காது. அது எல்லாமே எடுத்து நம்ம இங்க உங்களுக்காக கொடுத்துருக்கோம். இந்த வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோல 100% பட்ஜெட்ல என்னென்ன சொன்னாங்க அப்படிங்கிறத நம்ம இங்க பார்க்க போறோம். இது ஒரு சீரீஸாவே நம்ம எடுத்துட்டு போக போறோம். இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாலிசி நோட்ஸ் நம்ம ஃபுல்லா டீட்டெயிலா அட் பிரசன்ட் இந்த வருஷம், அதாவது 2026-27க்கு உண்டான இந்த பாலிசி நோட்ஸ் கம்ப்ளீட்டா உங்களுக்கு முடிஞ்சிடும். இந்த கம்ப்ளீட்டா முடியும் போதே உங்களுக்கு தமிழ்நாட்டில் வளர்ச்சி நிர்வாகம் அப்படிங்கிறது முடிஞ்ச மாதிரி. ஓகேங்களா? இந்த வீடியோக்குள்ள நம்ம போலாம். தமிழ்நாடு பட்ஜெட் ஸ்பீச்சை பொறுத்த வரைக்கும் இந்த துறை வாரியான குறிப்புகள் பார்க்கறதுக்கு முன்னாடி அறிஞர்களோட மேற்கோள் ஆரம்பிச்சிருப்பாங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். திருவள்ளுவரோட திருக்குறள் சொல்லியிருப்பாங்க. அது போக ஒரு சில அறிஞர்களோட மேற்கோள்கள் அந்த துறை ரீதியான மேற்கோள்களா இருக்கும். அதுவும் நம்ம பார்த்து வச்சுக்கிறது ரொம்ப அவசியம். ஏன்னா அது சம்பந்தமா கேள்விகள் கேட்கறாங்க, கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ பட்ஜெட் ஸ்பீச்சை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம்னா திருக்குறள். இது ஆரம்பத்திலே சொல்லியிருப்பாங்க, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்போவா செய்தொழில் வேற்றுமையான். இது குறள் 2, கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. அடுத்தது திருக்குறள் 3, உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார். இந்த திருக்குறள் 3வது திருக்குறள் பாத்தீங்கன்னா இது வேளாண்மை கூட்டுறவு கடன் தள்ளுபடி குறித்த அறிமுக மேற்கோள். அதோட அறிமுக உரையில கொடுத்த மேற்கோள் தான் இந்த உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார். இது ரொம்ப முக்கியம். இந்த 3 குறளும் நம்ம மனசுல ஏத்திக்கணும். இதுல இருந்து கொஸ்டின்ஸ் வரும். இது போக அறிஞர்களோட மேற்கோள்கள் பாத்தீங்கன்னா நாலடியார். சோ நாலடியார்ல இருந்து கல்வி கரையில் கற்பவர் நாள் சில. இது மாணவர்கள் தங்கும் விடுதி மேம்பாட்டு திட்டத்தோட அதோட அறிமுகத்துல கொடுத்த மேற்கோள். அதுக்கு அடுத்தது ஆத்திச்சூடி, ஔவையாரோட ஆத்திச்சூடியில இருந்து இளமையில் கல். இந்த மேற்கோள் எதுக்குன்னா பள்ளிகள்ல போதைப் பொருள் எதிர்ப்பு விழிப்புணர்வு அப்புறம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கிறதுக்கான அறிமுக உரையில கொடுக்கப்பட்ட மேற்கோள். அப்ப அந்த துறை ரீதியா என்ன மேற்கோள் அப்படிங்கறது நம்ம லிங்க் பண்ணி படிச்சுக்கணும். ஸோ அதான் எக்ஸாம்ஸ்க்கு அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ அதுக்கு அடுத்தது நம்ம பார்க்க போறது முக்கிய கொள்கைகள் அப்புறம் தொலைநோக்கு இலக்குகள். ஸோ தொலைநோக்கு இலக்குகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா 2036வது வருஷம் அப்படிங்கிறது ஒரு இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க. அது என்னன்னா $1.5 trillion பொருளாதாரம். ஸோ எந்த வருஷத்துக்குள்ள அதை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2036வது வருஷத்துக்குள்ள $1.5 trillion பொருளாதாரத்தை ஈட்டணும். சோ அந்த பொருளாதாரத்தை ஈட்டணும் அப்படின்னா எந்த முறையில அரசு நிதியை ஈட்டுவாங்க அப்படின்னா வரி சார்ந்த இல்லைன்னா வரி சாராத வருவாய் மூலமா, அந்த வரி பிளஸ் வரி சாராத வருவாய் மூலமா நிதியை திரட்டி அந்த நிதியை என்ன பண்ணுவாங்க, திட்டத்துக்கும் பல்வேறு துறை சார்ந்த திட்டத்துக்கு பயன்படுத்துவாங்க. அப்போ அந்த வரி சாராத வருவாய நம்ம ஈட்டணும் பாத்தீங்களா. சோ அதுக்கு 2 குழு அப்படிங்கிறது அமைக்கிறாங்க. அது என்னன்னா வருவாய் மேம்பாட்டு குழு, ரொம்ப முக்கியம். வருவாய் மேம்பாட்டு குழு
இதோட தலைவர் யாருன்னா ஒன்றிய திட்ட ஆணையத்தோட முன்னாள் துணைத் தலைவர் திரு மாண்டேக் சிங் அலுவாலியா. உங்களுக்கு 5 உறுப்பினர்கள். இதோட நோக்கம் வரி மற்றும் வரி இல்லாத வருவாயை அதிகரிக்கிறது. இந்த வரி சார்ந்த வருவாய், வரி சாராத வருவாய் அது எப்படி அதிகரிக்கிறது, இந்த எதுவும் உங்களுக்கு தெரியல அப்படின்னா அந்த வீடியோவோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இந்த வீடியோவை பார்த்துட்டு அந்த வீடியோ பாருங்க. வரி சார்ந்த வருவாய்னா என்ன, வரி சாராத வருவாய்னா என்ன, எப்படி அந்த வருவாயை இன்க்ரீஸ் பண்றாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவா புரியும். அதுக்கு அடுத்தது ஆளுமை செயல்முறை சீர்திருத்த குழு. இந்த குழுவோட தலைவர் யாருன்னா தலைமை செயலாளர் தலைமையில இது உருவாக்கப்பட உள்ளது. அப்ப $1.5 ட்ரில்லியன் பொருளாதாரம் அதோட இலக்கு அப்படிங்கிறது 2036 அதை ஈட்டணும். எப்படி இது பண்ணுவாங்க அப்படின்னா வரி சார்ந்து வரி சாராத வருவாய் மூலியமா அது நடைமுறைப்படுத்தணும். அதுக்கு 2 குழு அமைக்கிறாங்க. ஒண்ணு வருவாய் மேம்பாட்டு குழு, இன்னொன்னு ஆளுமை செயல்முறை சீர்திருத்த குழு. இந்த 2 குழுவோட நேமும் ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா முக்கிய அரசு திட்டங்கள், அப்புறம் துறை வாரியான குறிப்புகள் இதை பார்க்க போறோம். ஸோ முதல்ல நம்ம பார்க்க போறது பள்ளி கல்வித்துறை. பள்ளி கல்வித்துறைக்கான குறிப்புகள் பட்ஜெட்ல என்ன சொல்லியிருக்காங்க. ஏன்னா துறை ரீதியா நம்ம பாலிசி நோட்ஸ் அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்கள்ல நம்ம தனித்தனியா நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த பட்ஜெட்ல ஒவ்வொரு துறைக்கும் அது ஒரு அறிமுகத்துல சொல்லியிருப்பாங்க. அதுதான் இங்க பார்க்க போறோம். இங்க சூப்பர் கிளீன் சூப்பர் கேம்பஸ், சூப்பர் கிளீன் சூப்பர் கேம்பஸ் திட்டம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் 10,000 அரசு பள்ளிகள்ல தூய்மையை பராமரிக்கிறதுக்கும் குடிநீர் வசதி, அதாவது கழிப்பறை பராமரிப்பு, 24 மணி நேர பாதுகாப்பு, இதுக்கான நிதி ஒதுக்கீடுன்னு பாத்தீங்கன்னா 139 கோடி. அதுக்கு அடுத்தது பள்ளி நிறைவு திட்டம், இது நோட் பண்ணிக்கோங்க. பள்ளி கல்வித்துறையை பொறுத்த வரைக்கும் என்னென்ன திட்டம் அப்படிங்கிறது முதல்ல சூப்பர் கிளீன் சூப்பர் கேம்பஸ் அப்படிங்கிறது. 2வது பள்ளி நிறைவு திட்டம். மொத்தம் 3734 அரசு பள்ளிகள். இந்த அரசு பள்ளிகள் பாத்தீங்கன்னா தொடக்க பள்ளிகள், நடுநிலை பள்ளிகள், அப்புறம் உயர்நிலை பள்ளி, மேல்நிலை பள்ளி எல்லாமே சேர்ந்துதான் வரும். தொடக்கப்பள்ளி மட்டும் கிடையாது, நடுநிலை பள்ளி மட்டும் கிடையாது, எல்லாத்தையும் சேர்த்துதான் 3734 அரசு பள்ளிகளை 2132 கோடி மதிப்பீட்டுல நவீனமயமாக்குதல். ஸோ இதுக்கு இந்த ஆண்டுக்கான நிதி அப்படிங்கிறது 300 கோடி. அடுத்தது பெருந்தலைவர் காமராஜர் சிறப்பு பள்ளிகள். இது 9லிருந்து 12ஆம் வகுப்பு வரை பயிலும் சமூக ரீதியா சமூக பொருளாதார ரீதியா பின்தங்கிய மாணவர்கள் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு அங்கே தங்கி படிக்கக்கூடிய வசதி. சமூக பொருளாதார ரீதியா பின்தங்கிய மாணவர்களுக்கு நவீன உண்டு உறைவிட பள்ளிகள், அங்கேயே சாப்பிட்டு அங்கேயே தங்கக்கூடிய ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அது 9th ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் பயிலும் மாணவர்கள், சமூக ரீதியா பொருளாதார ரீதியா பின்தங்கிய மாணவர்களுக்கு. இதோட நிதி 125 கோடி. அடுத்தது பாடத்திட்ட மறுசீரமைப்பு. பாடத்திட்டத்தை சிலபஸ் சேஞ்ச் பண்றாங்கல்ல, ஸோ அது சம்பந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன் இது. இந்த பாடத்திட்ட மறுசீரமைப்பு அப்படிங்கிறது எதன் அடிப்படையில அதை மறுசீரமைப்பு பண்றாங்கன்னா பகுத்தறிவு, படைப்பாற்றல், நிதிசார் அறிவு, பாலின சமத்துவம், கணினி திறன், இதெல்லாம் ஒருங்கிணைச்சு இதோட அடிப்படையில பாடத்திட்டத்தை மறுசீரமைப்பு பண்றாங்க. ஸோ இதுக்கு ஆகக்கூடிய நிதி அப்படிங்கிறது 25 கோடி ஒதுக்கீடு பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது பள்ளி கல்வித்துறையில ரொம்ப முக்கியமா போதைப் பொருள் எதிர்ப்பு விழிப்புணர்வு. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்கு ஒரு ஃபோன் நம்பர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பள்ளிகள்ல விழிப்புணர்வு உதவி எண் அப்படிங்கிறது 10581 10581 அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஃபோன் நம்பர் கொஸ்டின்ஸா வர்றதுக்கு 100% வாய்ப்பு இருக்கு. இது கட்டாயம் கேட்பாங்க. ட்ரக் ஃப்ரீ தமிழ்நாடு அப்படிங்கிறது இணைய வழிதளம், அதாவது வெப்சைட்டும் அதுக்கான ஆப்பும் ரெடி பண்ணியிருக்கிறாங்க, அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஜென்சி நவீன மிதிவண்டிகள் 11வது வகுப்பு பயிலும் 5.32 லட்சம் மாணவர்களுக்கு ஹெல்மெட் அப்புறம் வாட்டர் பாட்டிலுடன் கூடிய மிதிவண்டிகள், அதோட நிதி அப்படிங்கிறது 277 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்காங்க. மொத்தமா பள்ளி கல்வித்துறையில ஒதுக்கப்பட்ட நிதி அப்படிங்கிறது 44,527 கோடி ரூபாய்கள். இது பள்ளி கல்வித்துறையை பொறுத்த வரைக்கும்.
அடுத்தது உயர்கல்வித்துறை. உயர்கல்வித்துறையை பொறுத்த வரைக்கும் வெற்றி மடிக்கணினி திட்டம், கல்லூரி மாணவர்களோட கற்றல் திறனை மேம்படுத்த 2000 கோடி ஒதுக்கீட்டில் திட்டம், வெற்றி மடிக்கணினி திட்டம். இந்த திட்டத்தை நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது டிஎன் சுடர் மற்றும் டிஎன்எஸ்ஹெச்ஐசி. டிஎன்எஸ்ஹெச்ஐசினா என்ன? தமிழ்நாடு ஹவுசிங் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கார்பரேஷன். அப்புறம் டிஎன் சுடர் அப்படிங்கிறது தமிழ்நாடு ஸ்டேட் அப்கிரேடேஷன் டெவலப்மெண்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட் ரெசிடென்ஸ். ஸோ இந்த ரெண்டு நிறுவனமும் சேர்ந்து ஹாஸ்டல்ஸ் ஃபெசிலிட்டிஸ், அதாவது இதோட இலக்கு என்னன்னா முக்கிய கல்வி மையங்கள்ல பிபிபி டிபிஎஃப்ஓடி இந்த மாடல் படி. இந்த மாடல்னா என்னன்னா பிரைவேட் கம்பெனிஸே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுவாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு அதுக்கான தொகையை வந்து கொஞ்சம் கொஞ்சமா சந்தா மாதிரியோ இல்ல ஆண்டு சந்தா மாதிரியோ வந்து ரீகலெக்ட் வந்து பண்ணிக்குவாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த மாடலோட மீனிங். அதாவது பிபிபி டிபிஎஃப்ஓடி மாடல் அப்படிங்கிறது ஒரு அர்த்தம் அப்படிங்கிறது அதுதான். பிரைவேட் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும். ஸோ இது வந்து முக்கிய கல்வி மையங்கள்ல 1,00,000 படுக்கை வசதிகளுடன் 200 ஒருங்கிணைந்த மாணவர்கள் விடுதிகள் அமைக்கிறது. இதுக்கான செலவு அப்படிங்கிறது 3200 கோடி. அதுக்கு அடுத்தது சீர்மிகு சட்டப்பள்ளி, 300 மாணவர்களோட சேர்க்கை. அந்த மாதிரியான அடிப்படையில உங்களுக்கு 2027-28 கல்வியாண்டுல மதுரையில சட்டக்கல்லூரி தொடங்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. மொத்தமா உயர்கல்வித்துறையோட ஒதுக்கீடு அப்படிங்கிறது 8393 கோடி. அதுக்கு அடுத்தது நம்ம பார்க்க போறது தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாடு அண்ட் ஏஐ, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ இந்த துறையை பொறுத்த வரையும் வாகன பயிற்சி. என்ன வாகன பயிற்சி? இவி வாகன பயிற்சி, எலக்ட்ரிக்கல் வெஹிக்கல் வாகன பயிற்சி. 12,500 வாகன மெக்கானிக்குகள் உட்பட, அதாவது 12,500 வாகன மெக்கானிக்குகள் உட்பட 22,500 நபர்களுக்கு, அதாவது மொத்தம் 12,500 வாகன மெக்கானிக்கலை சேர்த்து மொத்த நபர்கள் யாருன்னா 22,500 நபர்களுக்கு மின்சார வாகன பழுது நீக்க பயிற்சி, அதாவது பராமரிப்பு பயிற்சி அளிக்கப்படும். அதுக்கான நிதி உதவி அப்படிங்கிறது 3 கோடி ரூபாய். அடுத்தது அரசு ஐஐடியில ஏஐ அப்புறம் எம்எல் பிரிவுல 5 ஆண்டுகள்ல 50 ஐஐடிகள்ல அறிமுகம் செய்யப்பட்டு 24,000 மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படுது ஏஐ டெக்னாலஜிய. அதாவது போட்டித் தேர்வுகளுக்கான பயிற்சி, எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி ஐபிபிஎஸ் தேர்வுகளுக்கான பயிற்சிகளை மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய மையங்கள்ல விரிவாக்கம் பண்றாங்க. ஏற்கனவே இருக்கக்கூடிய மாவட்ட வேலைவாய்ப்பு மையங்கள்ல அந்த பயிற்சிகள் அப்படிங்கிறது நடைபெற்றுட்டு தான் இருக்கு. அதை வந்து விரிவாக்கப்படுத்துறதுக்கு கூடுதல் நிதி அப்படிங்கிறது 3.38 கோடி ரூபாய். அதுக்கு அடுத்தது வெற்றி திறன் பயிற்சி திட்டம். இதுல மொத்தமா 12 லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு 1 லட்சம் வேலையில்லா இளைஞர்களுக்கும் திறன் பயிற்சி, அவங்களோட திறமையை வளர்த்து கொள்ள கொடுக்கக்கூடிய பயிற்சி. 20,000 இளைஞர்களுக்கு உதவித்தொகையுடன் பணியிட பயிற்சி. அதுக்கான நிதி அப்படிங்கிறது 150 கோடி. இது வெற்றி திறன் பயிற்சி திட்டம். இந்த திட்டம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த திட்டத்தெல்லாம் வந்து எந்த துறை கீழே வரக்கூடிய திட்டம் அப்படிங்கிறது நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாடு. அதுலேயே ஏஐ இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் 2031க்குள்ள 5 லட்சம் இளைஞர்களுக்கு ஐஐடி மெட்ராஸ் போன்ற நிறுவனங்களுடன் இணைந்து ஏஐ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் திறன் பயிற்சி வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. அப்புறம் டிஎன் ஸ்பார்க், இதை பொறுத்த வரைக்கும் செயற்கை நுண்ணறிவு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்புறம் ரோபோட்டிக்ஸ் அறிவுக்கான பள்ளி திட்டம். இதுக்கு கூடுதலா 2,600 பள்ளிகளுக்கு விரிவுபடுத்தப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க. அது எப்படி அப்படின்னா 6 முதல் 8ஆம் வகுப்புகளுக்கு அடிப்படை கல்வியும், 9 முதல் 10ஆம் வகுப்புகளுக்கு இடைநிலையும், 10 முதல் 11 வகுப்புகளுக்கு சிறப்பு பாடமும் இதுல சேர்க்கப்படுது. இது டிஎன் ஸ்பார்க். இப்போ இந்த துறையை பொறுத்த வரைக்கும் மொத்த தொழிலாளர் நலன்துறை ஒதுக்கீடு அப்படிங்கிறது 2022 கோடி ஒதுக்கீடு. அடுத்தது பாத்தீங்கன்னா இளைஞர்கள் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாடு. இது தொடர்பா என்னென்ன திட்டம் அப்படிங்கிறது என்னன்னா ஒருங்கிணைந்த இளைஞர் மேம்பாட்டு திட்டம். அது என்ன ஒருங்கிணைந்த இளைஞர் மேம்பாட்டு திட்டம்னா ஸ்கூல் காலேஜஸ் எல்லாம் என்சிசி என்எஸ்எஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, இத மருத்துவம் அப்புறம் காவல்துறையுடன் இணைச்சு விளையாட்டை ஏற்போம் போதைப் பொருளை துறப்போம் அப்படிங்கிற விழிப்புணர்வு, போதைப் பொருளுக்கு அகைன்ஸ்டா விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கு என்சிசியையும் என்எஸ்எஸ்ஸையும் வந்து காவல்துறை அப்புறம் மருத்துவத்தோட இணைக்கிறாங்க.
இதோட கோட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். விளையாட்டை ஏற்போம், போதை பொருளை துறப்போம். பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ், நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருந்தது, பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ்ல இருந்தாங்க, ரொம்ப ஆக்டிவா இருந்தாங்க அப்படின்னா அந்த போதைப் பொருளை நோக்கி வந்து போக மாட்டாங்க. அப்படியே இருந்தா கூட அதுல இருந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரெக்கவர் ஆகி வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அப்போ அந்த கோட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். விளையாட்டை ஏற்போம், போதைப் பொருளை துறப்போம். அடுத்தது ஒலிம்பிக் சிறப்பு மையங்கள். மாநிலம் முழுவதும் 10 ஒலிம்பிக் சிறப்பு மையங்களுக்கு மொத்தம் எவ்வளவுனா 50 கோடி நிதி ஒதுக்கீடு. அடுத்து தமிழ்நாடு கிராமிய விளையாட்டு போட்டிகள், இதுக்கு 42 கோடி நிதி ஒதுக்கீடு. அப்புறம் பள்ளிகள்ல விளையாட்டு, தினசரி ஸ்கூல் டைம்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் 1 மணி நேரம் உடற்பயிற்சி அல்லது விளையாட்டு அப்படிங்கிறது அவசியம், அப்படிங்கிறது கட்டாயம் அப்படிங்கிறது கொண்டு வந்திருக்கிறாங்க. இதுக்கான மொத்த நிதி அப்படிங்கிறது, மொத்த விளையாட்டுத்துறை ஒதுக்கீடுங்கிறது 1051 கோடி ரூபாய். அடுத்து நம்ம பார்க்க போறது சமூக நீதி, ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலன். இதை பொறுத்த வரைக்கும் அண்ணல் அம்பேத்கர் அயல்நாட்டு கல்வி உதவித்தொகை திட்டம். ஸோ இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மாணவருக்கு அதிகபட்சமா 36 லட்சம் வரைக்கும் உயர்வு அளிக்கப்பட்டுள்ளது. மொத்தம் 362 மாணவர்கள் பயன்பெற 131 கோடி ஒதுக்கீடு. அதாவது வெற்றி தொழில் முனைவோர் திட்டம், ஆதி திராவிடர் பழங்குடியினர் மூலதனம் மற்றும் வட்டி மானியம், மூலதனத்துக்கும் அதுக்கடுத்து வட்டி மானியத்துக்கும் சேர்த்து வழங்குறதுக்கு 75 கோடி ஒதுக்கீடு. அடுத்தது மண்ணின் மகள் திட்டம். இந்த திட்டம் ரொம்ப முக்கியம், கன்ஃபார்ம் கொஸ்டின், இதெல்லாம் வந்து கன்ஃபார்ம் கொஸ்டின், கன்ஃபார்மா வரக்கூடிய கொஸ்டின். மண்ணின் மகள் திட்டம், ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் பெண்கள், அவங்க விவசாய தொழிலாளர்களை நில உரிமையாளர்களாக மாற்றும் திட்டம், அதுக்கான நிதி வந்து 20 கோடி ரூபாய். அயோத்திதாச பண்டிதர் வாழ்விட மேம்பாட்டு திட்டம், இதன்படி வந்து பாத்தீங்கன்னா ஆதி திராவிடர் குடியிருப்புகள்ல உட்கட்டமைப்பு மேம்பாட்டிற்கு 300 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. சோ இதை பொறுத்த வரைக்கும் இந்த மண்ணின் மகள் திட்டம், அப்புறம் அந்த அயோத்திதாச பண்டிதர் வாழ்விட மேம்பாட்டு திட்டம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதுலயும் முக்கியம் அப்படிங்கிறது இந்த மண்ணின் மகள் திட்டம். அடுத்தது ஆன்றோர் மேம்பாட்டு திட்டம். இதை பொறுத்த வரைக்கும் பழங்குடியினர் குடியிருப்புகள்ல அடிப்படை வசதிகளை மேம்படுத்த 250 கோடி ஒதுக்கீடு. அப்புறம் SCCP ஆதி திராவிடர்களுக்கான சிறப்பு கூறுகள் திட்டம் 25,225 கோடி ஒதுக்கீடு. அதுக்கு அடுத்தது TSP பழங்குடியினருக்கான துணை திட்டம் 2079 கோடி ஒதுக்கீடு. அதுக்கு அடுத்தது பிற்படுத்தப்பட்டோர் நல கல்வி உதவித்தொகை, இதுக்காக 372 கோடி ஒதுக்கீடு. ஸோ அதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போறது சிறுபான்மையினர் நலம். சிறுபான்மையினர் நலன் அப்படிங்கிறது இஸ்லாமியர்கள், ஓகேங்களா, ஹஜ்ஜு பயண மானியம், இஸ்லாமியர்களோட ஹஜ்ஜு பயண மானியம். இஸ்லாமியர்கள் மாநில ஹஜ்ஜு கமிட்டி மூலம் முதன்முறையா யாரு வந்து இந்த ஹஜ்ஜு பயணம் வந்து மேற்கொள்றாங்களோ அவங்களோட மானியம் அப்படிங்கிறது 25,000 35,000 உயர்வு, 25,000 35,000 உயர்த்தி இருக்கிறாங்க. அப்புறம் பிற்படுத்தப்பட்டோர் சிறுபான்மையினர் துறை ஒதுக்கீடு 1,700 கோடி. அடுத்தது மாற்று திறனாளிகள் நலன். மாற்றுத்திறனாளிகள் நலன் பொறுத்த வரைக்கும் நம்பிக்கை இல்லம், இது ரொம்ப முக்கியம். நம்பிக்கை இல்லம் தஞ்சாவூர், திருவண்ணாமலை, சேலம், கடலூர், விருதுநகர், இந்த 5 மாவட்டங்கள்ல அறிவுசார் குறைபாடு உடையோருக்கான அரசு நிறுவனங்களுக்கு வந்து 4 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. நம்பிக்கை இல்லம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அடுத்தது உயர் வகை உதவி உபகரணங்கள். ஸோ வந்து இப்போ மாற்றுத்திறன் கையில எதுவும் வரல, கை வந்து அவங்களால முடியாது அப்படின்னா, ஸோ அவங்க வந்து AI தொழில்நுட்பத்துடன் ஒரு செயற்கையான ஒரு கையோ எதுவும் கிடைக்குது அப்படின்னா அவங்க வந்து இங்க அப்ளை பண்ணி என்ன பண்ணிக்கலாம், 50% அப்படி இல்லைன்னா அதிகபட்சமா 30,000 நிதி உதவியோட அந்த செயற்கையா இருக்கக்கூடிய அந்த திங்ஸை வந்து வாங்கிக்கலாம். செயற்கை கையோ இல்லோ வந்து வாங்கி பொருத்திக்கலாம். அதுக்கு நிதி உதவி பண்றாங்க. மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை ஒதுக்கீடு அப்படிங்கிறது 1,485 கோடி ரூபாய். அடுத்தது நம்ம பார்க்க போறது சமூக நலன் மற்றும் மகளிர் மேம்பாடு. சமூக நலன் மற்றும் மகளிர் மேம்பாடு, அதுல முக்கியமா இந்த மகளிர் மேம்பாடுன்னு வர்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா சிலபஸ்ல தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம் அப்படிங்கிறத நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா மகளிர் சம்பந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன், அதோட ஸ்கீம்ஸ், இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். டைரக்டா கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதுல முதல்ல நம்ம பார்க்க போறது திருமண சீர்வரிசை திட்டம். தமிழ்நாட்டோட பெண்கள் அவங்களோட திருமண நன்னாள்ல 8 கிராம் தங்கம் பிளஸ் ஒரு பட்டு புடவை கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி திட்டம் வந்து வகுத்திருக்காங்க. அதுக்கு நிதி உதவி 812 கோடி. அடுத்தது பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டம். பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டத்தை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தை பேர் மாற்றம் செய்யப்பட்டு, அதாவது
காமராஜர், பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டம்னு பேர் மாற்றம் செய்யப்பட்டு 6 முதல் 8ஆம் வகுப்பு வரை மாணவர்களுக்கு அதை விரிவும் படுத்தியிருக்காங்க. சோ இதுக்கு நிதி ஒதுக்கீடு அப்படிங்கிறது 710 கோடி. சோ இத செப்டம்பர் 17 பெரியார் பிறந்த நாள் முதல் இது அமலுக்கு கொண்டு வராங்க. 15.14 லட்சம் மாணவர்கள் இதுல பயனடைவாங்க. இதுல ரொம்ப முக்கியமா நோட் பண்ண வேண்டிய விஷயம், முதலமைச்சர் காலை உணவு திட்டம் அப்படிங்கிறது பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டமா பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. அது எப்ப அமலுக்கு வருது அப்படின்னா செப்டம்பர் 17 பெரியாரோட பிறந்த நாள் முதல் இது அமலுக்கு வருது. இதோட விரிவாக்கம் அப்படிங்கிறது 6 முதல் 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு இதை விரிவாக்கம் படுத்திருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது மூத்த குடிமக்கள் இல்லங்கள், அப்புறம் பொழுதுபோக்கு மையங்கள். மூத்த குடிமக்களுக்கான இல்லங்கள், அவங்களுக்கான பொழுதுபோக்கு மையங்கள். 12 மாவட்டங்கள்ல முதியோர் இல்லங்கள், இதுக்கான நிதி உதவி 6.6 கோடி. 5 மாவட்டங்கள்ல பொழுதுபோக்கு மையங்கள். இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? எத்தனை மாவட்டங்கள்ல இல்லங்கள் இருக்கு, எத்தனை மாவட்டங்கள்ல பொழுதுபோக்கு மையங்கள் இருக்கு அப்படிங்கிறது. 6 மாவட்டங்கள்ல முதியோர் இல்லங்கள், 12 மாவட்டங்கள்ல முதியோர் இல்லங்கள், அடுத்தது 5 மாவட்டங்கள்ல பொழுதுபோக்கு மையங்கள். அடுத்தது திருநங்கையர் நலன். திருநங்கையர் நலனும் இம்பார்ட்டன்ட். அதுல இருந்து கொஸ்டின்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. மொத்தம் 50,000 வரை சுயதொழில் மானியத்துடன் கூடிய வங்கி கடன். 5 மாவட்டங்கள்ல அரண் தங்குமிடங்கள், 15 மாவட்டங்கள்ல குறுகிய கால தங்குமிடங்கள். மொத்தம் ஒரு 5 மாவட்டங்கள்ல அரண் தங்குமிடங்கள் திருநங்கையர்களுக்காக. அதுக்கு அடுத்தது 15 மாவட்டங்கள்ல குறுகிய கால கொஞ்ச நாள் தங்கிக்க மாதிரியான தங்குமிடங்கள் அமைச்சு கொடுக்குறாங்க. இதுக்கான சமூக நலத்துறை ஒதுக்கீடுங்கிறது 9,818 கோடி ரூபாய். அடுத்து நம்ம பார்க்க போறது மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வு. குழந்தை இறப்பு விகிதம், மொர்டாலிட்டி ரேட். இது ரொம்ப 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 முக்கியம். இன்ஃபேண்ட் மொர்டாலிட்டி ரேட் அப்படிம்பாங்க. ரொம்ப 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 முக்கியம். குழந்தை இறப்பு விகிதம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுல குழந்தை இறப்பு அப்படிங்கிறது 1000 பிறப்புகளுக்கு 11ஆக உள்ளது. தேசிய அளவுல ரொம்ப ரொம்ப குறைவு. அதுக்கடுத்தது மருத்துவமனை பிரசவங்கள். மாநிலத்துல 99.9% பிரசவங்கள் மருத்துவமனையிலும், அதுலயும் 53% அரசு மருத்துவமனைகளிலும் நடைபெறுது. அதுக்கு அடுத்தது அரசு தாய்மாமன் தங்க மோதிர திட்டம். இது ரொம்ப 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 முக்கியம். இந்த திட்டம் அரசு தாய்மாமன் தங்க மோதிர திட்டம் அரசு மருத்துவமனைகள்ல பிறக்கும் குழந்தைகளோட எல்லாருக்கும் அறிஞர் அண்ணா பிறந்த நாளான செப்டம்பர் 15 முதல் 1 கிராம் தங்க மோதிரம் கொடுக்கப்படும். இது பாத்தீங்கன்னா அரசு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த திட்டம் பொருந்தும். செப்டம்பர் 15 முதல் 1 கிராம் தங்க மோதிரம் வழங்கப்படும். இதுக்கான நிதி 560 கோடி ரூபாய். அடுத்தது நடமாடும் முதியோர் சிகிச்சை மையங்கள். 1000 நடமாடும் மையங்கள். இதுல மருத்துவர், செவிலியர், இயன்முறை மருத்துவர் கொண்ட குழு. நடமாடும் முதியோர் சிகிச்சை மையங்கள் இதெல்லாம் மருத்துவம் மற்றும் மக்கள் நலவாழ்வுல வரும். இந்த மக்கள் நலவாழ்வு, அதுக்கு அடுத்தது கல்வி, அதுக்கு அடுத்தது பெண்கள். இந்த 3 ரொம்ப முக்கியம். கல்வி, மக்கள் நலவாழ்வுன்னு வரக்கூடிய திட்டங்கள், அடுத்தது பெண்கள் தொடர்பான திட்டங்கள். 3மே ரொம்ப ரொம்ப முக்கியம். தமிழ்நாட்டில் வளர்ச்சி நிர்வாக பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் கவரேஜ் அப்படிங்கிறது இந்த பார்ட்ல தான் உங்களுக்கு வரும். அதுக்கு அடுத்தது தாய் கேர். கருவற்ற பெண்களுக்கான சேவை மற்றும் உதவி மையங்கள். அது தாய் கேர். அதுக்கு அடுத்தது ஹப் அண்ட் ஸ்போக். இது துளை மருத்துவம். 5 நிபுணத்துவ மையங்கள், அப்புறம் 200 ஆரம்ப சுகாதார நிலை கிளைகள் இணைப்பு. அது என்ன ஹப் அண்ட் ஸ்போக்? ஹப் அண்ட் ஸ்போக்னா என்ன? இப்போ ஒரு சின்ன ஊர்ல ஒருத்தவங்களுக்கு ஒரு கிராமப்புறத்துல ஒரு அடிபடுது, இல்லைன்னா திடீர்னு ஒரு எமர்ஜென்சி வருது. அவங்க ஒரு 60-70 கிலோமீட்டர் டிராவல் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன். அதாவது ஒரு பெரிய நல்ல ஒரு ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு அவங்க போகணும் அப்படின்னா, கவர்மெண்ட் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலுக்கே போகணும்னாலும் ஒரு 60-70 கிலோமீட்டர் டிராவல் பண்ணக்கூடிய, அதுக்கும் மேம்பட்ட தூரம் டிராவல் பண்ணக்கூடிய நிலைகள் இன்னமும் இருக்கு. ஸோ இந்த ஹப் அண்ட் ஸ்போக் அப்படிங்கிறது எப்படின்னா, இப்போ நிறைய சிறு 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 மையங்கள், ஓகேங்களா, உயர் சிகிச்சை பெறறதுக்கு அடிப்படை சிகிச்சை அப்படிங்கிறது அவங்க ஊர்ல கிட்டக்க இருக்கக்கூடிய இந்த சின்ன சின்ன நிலையங்கள்லயே நமக்கு அந்த ஃபர்ஸ்ட் எய்டுன்னு சொல்லுவாங்கல்ல. ஒரு ஆபத்து, ஒரு ஹார்ட் அட்டாக் வருது அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் எய்டு சிகிச்சை அப்படிங்கிறது அந்த கிட்டக்க இருக்கக்கூடிய நிலையங்கள்லயே, சுகாதார நிலையங்கள்லயே கிடைச்சிட்டு அதோட
ஹையர் ட்ரீட்மெண்ட், அதோட கொஞ்சம் அதிகமான ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது அது எல்லாமே கனெக்ட் பண்றது மாதிரி ஒரு சென்ட்ரல் பார்ட்ல ஒரு ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வந்து இருக்கும். அப்போ இதை வந்து உயிரை காப்பாத்துறதுக்கு எடுக்கக்கூடிய நடவடிக்கை அப்படிங்கிறது நம்ம சொல்லலாம். ஏன்னா ஒரு பாம்பே கடிக்குது அப்படின்னா, கிராமப்புறங்கள்ல பாம்பு கிடைக்குது அப்படின்னா அது கொண்டு போயிட்டு முதல்ல பக்கத்துல இருக்கக்கூடிய சுகாதார நிலையங்கள்ல செக் பண்ணிட்டு, ஈவன் வந்து நம்ம 108க்கு கால் பண்ணாலுமே பக்கத்துல இருக்கக்கூடிய சுகாதார நிலையத்துக்கு அழைச்சிட்டு போவாங்க. அங்க வந்து போதுமான ஃபெசிலிட்டிஸ் வந்து இருக்காது. டைரக்டா எங்க எடுத்துட்டு போக மாட்டாங்க அப்படின்னா, ஹையர் ஃபெசிலிட்டிஸ் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலுக்கோ இல்ல ஒரு மெடிக்கல் காலேஜுக்கோ இல்ல வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுக்கோ இல்ல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கோ வந்து எடுத்துட்டு போக மாட்டாங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய சுகாதார நிலையத்துக்கு போயிட்டு தான் வந்து அங்க ஒரு ப்ரொசீஜர் பண்ணிட்டு தான் வந்து அனுப்புவாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியும் என்னன்னா, டைரக்டா தான் எடுத்துட்டு போனோம், இங்க வந்துட்டு போற நேரம் அப்படிங்கிறது ரொம்ப ஆபத்தான நேரமா இருக்கும். அந்த நேரம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். பாம்பு கடின்னு மட்டும் கிடையாது, மற்ற நோய்களுக்கும் சொல்றேன். ஒரு ஹார்ட் அட்டாக் இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு ஸ்ட்ரோக் வந்துட்டா இமீடியட்டா போயிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் எய்டை வந்து ஆரம்பிக்கணும். அந்த ஃபர்ஸ்ட் எய்டை கொடுக்கக்கூடிய இதே வந்து உங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் எய்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னா, ஸோ அதுல இருந்து கனெக்ட் பண்றது மல்டி ஸ்பெஷாலிட்டியா ஒரு உயர் சிகிச்சை தரக்கூடிய மையங்களை கனெக்ட் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ அதுதான் இங்க ஹப் அண்ட் ஸ்போக். அப்ப இங்க சின்ன சின்ன நிறுவனங்கள்ல சின்ன சின்ன மையங்கள்லயே முழுமையான ஃபர்ஸ்ட் எய்டு கிடைச்சிட்டு அவங்க அதுக்கப்புறம் அந்த டிராவல் டிஸ்டன்ஸ்லயும் அவங்களுக்கு வந்து உயிர் போகாது. ஸோ அதை வந்து சேஃப்கார்ட் பண்ணி அந்த பெரிய ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு அவங்க ட்ரீட்மெண்ட் வந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 5 நிபுணத்துவ மையங்கள் தமிழ்நாட்டோட மாநிலத்தோட பல்வேறு இடங்கள்ல 5 நிபுணத்துவ மையங்களும் அதை கனெக்ட் பண்ற மாதிரி 200 ஆரம்ப சுகாதார நிலை கிளைகள், அதுதான் வந்து ஹப் அண்ட் ஸ்போக். 200 கிளைகள்ல எங்கேயாவது ஒன்று வந்து ரொம்ப எமர்ஜென்சியான கேஸுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் பக்கத்துல இருக்கக்கூடிய மையங்கள்ல இந்த டிராவல்ல உயிர் பெறுறது அப்படிங்கிறது குறைஞ்சிரும். ஓகேங்களா? ஸோ அதுதான் இந்த ஹப் அண்ட் ஸ்போக் அப்படிங்கிறது. இதெல்லாம் வந்து மருத்துவம் மற்றும் மக்கள் நலவாழ்வு திட்டத்துக்கு கீழே வருது. இதுக்கான மொத்த தொகை ஒதுக்கீடு அப்படிங்கிறது 23,357 கோடி ரூபாய். அடுத்து நம்ம பார்க்க போறது கூட்டுறவு மற்றும் விவசாயம். கூட்டுறவு பயிர் கடன் தள்ளுபடி, அதாவது 75,000 வரைக்கும் பயிர் கடன் வாங்கியிருந்தாங்கன்னா வரை பெற்ற விவசாயிகளுக்கு 100% முழுமையாகவும், பிற விவசாயிகளுக்கு 35,000 தள்ளுபடி. இதுல வந்து 14.43 லட்சம் விவசாயிகள் பயன்பெற மொத்தம் 5,932 கோடி தள்ளுபடி பண்றாங்க. அதுக்கு அடுத்தது குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டம். 134 கோடி நிதியில டெல்டா மற்றும் பிற மாவட்டங்கள்ல நெல் உற்பத்தி குறையாமல் இருக்கிறதுக்கு இந்த திட்டம். குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டம். விவசாய மின் மானியத்துக்கும் மின்சாரத்துக்கான மானியம் அப்படிங்கிறதுக்காக 7,432 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. மொத்தமா விவசாயம் மற்றும் உழவர் நலத்துறை ஒதுக்கீடு அப்படிங்கிறது 14,984 கோடி ரூபாய். அடுத்தது கால்நடை பராமரிப்பு அப்புறம் மீன்வளம். இதுல ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது இந்த வெற்றி மகளிர் ஆடுகள் வளர்ப்பு திட்டம். வெற்றி மகளிர் ஆடுகள் வளர்ப்பு திட்டம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏழை கைம்பெண்கள், அதுக்கு அடுத்தது திருநங்கைகள், மாற்றுத்திறனாளிகளுக்கு 100% மானியத்துல 5 வெள்ளாடுகள் இல்லைன்னா செம்பரி ஆடுகள். மொத்தம் வந்து யார் எத்தனை பேர் பயன்படுறாங்க அப்படின்னா 30,000 நபர்கள் பயன் பெறுறாங்க. 30,000 நபர்கள் பயன்பெறுவர். இதுக்கான நிதி 110 கோடி. அடுத்தது கால்நடைகள் காப்போம் திட்டம். புதிய கால்நடை காப்பீட்டு திட்டம். இதுக்கான நிதி ஒதுக்கீடு 31 கோடி. அடுத்தது பணியில்லா கால மீன்பிடி உதவித்தொகை உயர்வு. அப்போ மீன் பிடிக்கிறவங்களுக்கு அப்படிங்கிறதுக்கு அந்த ஒரு சம்மர் டைம்ல கொஞ்ச நாள் வந்து மீன் பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லி மீன்பிடி தடை காலம்னு ஒன்று இருக்கும். அப்போ அவங்களுக்கு வந்து பணி இருக்காது. பணி இல்லாத அந்த டைம்ல அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு உதவித்தொகை அப்படின்னு ஒன்று கிடைக்கும். அந்த உதவித்தொகை அப்படிங்கிறது 7,000 உயர்த்தப்பட்டிருக்கு. 7,000 உயர்வு. 1.93 லட்சம் குடும்பங்கள் இதனால பயனடைவாங்க. நிதி அப்படிங்கிறது 135 கோடி ரூபாய் இதுக்கு நிதி ஒதுக்கியிருக்காங்க. அப்போ எவ்வளவு ரூபாயில இருந்து 7,000 ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னா, இது வரைக்கும் 6,000 கிடைச்சிட்டு இருந்தது. 6,000ல இருந்து 7,000 அதை மாத்திருக்கிறாங்க. அடுத்தது இலவச கறவை மாடுகள். மொத்தம் 10,000 தகுதி வாய்ந்த பெண்களுக்கு கறவை மாடுகள் வழங்கும் திட்டம். இதுக்கு நிதி 57 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. கால்நடை பால்வளம் அப்புறம் மீன்வளத்துறை ஒதுக்கீடு அப்படிங்கிறது 4,880 கோடி ரூபாய் இதுக்கு ஒதுக்கீடு பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது தொழில்துறை அப்புறம் உட்கட்டமைப்பு. இதுல வழிகாட்டி 3.0, ஒற்றை சாரளம் 3.0 அப்படிங்கிறது ஒரு ஏஐ சார்ந்த புதிய அமைப்பு, அப்புறம் ஒரு இணையதளம். இது வந்து முதலீடுகளுக்கான இணையதளம்.
வழிகாட்டி 3.0, ஒற்றை சாளரம் 3.0, அப்புறம் வெளிநாடு வாழ் தமிழர் முதலீட்டு சேவைகள் பிரிவு. இதை பொறுத்த வரைக்கும் தொழில் வழிகாட்டி நிறுவனத்தால இது உருவாக்கப்படுது. விண்வெளி தொழில் முதலீட்டு மண்டலம், இது வந்து இந்த தூத்துக்குடி அப்புறம் திருநெல்வேலி மாவட்டங்கள்ல விண்வெளி தொழில் மண்டலமா அறிவிச்சுட்டு குலசேகரப்பட்டினம் ஏவுதளத்தை மையமா வச்சு இன்ஸ்பேஸ் உடன் இணைந்து விண்கல பொது தொழில்நுட்ப வசதியையும் உருவாக்குறாங்க. இதோட பேர் வந்து விண்வெளி தொழில் முதலீட்டு மண்டலம். இதுக்கு அடுத்தது அறிவகம் ஏஎன் இனோவேஷன் சிட்டி. அறிவகம் ஏஎன் இனோவேஷன் சிட்டி இந்தியாவோட முதல் செயற்கை நுண்ணறிவு அப்புறம் புத்தாக்க நகரம். இதுக்கு வந்து நிதி ஒதுக்கீடு அப்படிங்கிறது 5 கோடி. அதுக்கு அடுத்தது நம்ம பார்க்க போறது இதே தொழில்துறை அப்புறம் உட்கட்டமைப்புல பசுமை எஃகு, அது என்ன கிரீன் ஸ்டீல். கிரீன் ஸ்டீல் அப்படிங்கிறது இந்த ஸ்டீலை வந்து உற்பத்தி பண்றதுக்கு அதிக கார்பன் டை ஆக்சைடு எமிஷன் இல்லாம உற்பத்தி பண்றது அந்த பசுமை எஃகு கிரீன் ஸ்டீல்னு சொல்லப்படுறது. பசுமை எஃகு உற்பத்திக்கு முன்முயற்சி. இது வந்து பாத்தீங்கன்னா 300 கோடி மதிப்பீட்டுல 5 ஆண்டுகள்ல திட்டம். இந்த ஆண்டுக்கான ஒதுக்கீடு அப்படிங்கிறது 60 கோடி. தமிழ்நாடு வடிவமைப்பு நிறுவனம், அதாவது டிஎன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிசைன். ஸோ டிசைன் பண்ற அந்த நிறுவனம் தமிழ்நாடு வடிவமைப்பு நிறுவனம். இதுக்கு 60 கோடி மதிப்பீட்டில் மாநில முக்கியத்துவம் வாய்ந்த நிறுவனமாக அமைக்கப்படுது. தமிழ்நாடு பனை மேம்பாட்டு கழகம், தமிழ்நாடு பனை மேம்பாட்டு கழகம் இதுக்கு 16 கோடி நிதி உதவியுடன் இதுக்கு நிறுவுறாங்க. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா திருப்பூர் டெக்ஸ்டைல்ஸ் டெக்னாலஜி சென்டர், இதுக்கு 10 கோடி ரூபாய் ஒதுக்குறாங்க. தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு துறை ஒதுக்கீடுங்கிறது மொத்தம் 4414 கோடி. அப்புறம் எம்எஸ்எம்இ துறை ஒதுக்கீடுங்கிறது 2142 கோடி ரூபாய். இது பொறுத்த வரைக்கும் தொழில் துறை மற்றும் உட்கட்டமைப்பு. இதுக்கு அடுத்தது நம்ம பார்க்க போறது தகவல் தொழில்நுட்பம் அப்புறம் மின் ஆளுமை. இந்த மின் ஆளுமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஐடி ஏற்றுமதி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இதை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டோட ஆண்டு ஐடி ஏற்றுமதி அப்படிங்கிறது 2.5 லட்சம் கோடிக்கு அதிகம். மொத்தம் 20 லட்சத்துக்கும் அதிகமான நேரடி அப்புறம் மறைமுக வேலைவாய்ப்பு இது மூலமா. ஏன்னா வெளிநாட்டுல இருந்து அவுட் சோர்சிங் மூலியமா நம்ம ஊர்ல கம்பெனிஸ்ல என்ன பண்ணுவாங்க, ப்ராஜெக்ட்ஸை வாங்கி செஞ்சு கொடுக்குறாங்கல்ல. ஸோ இதுதான் வந்து நம்ம இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஏற்றுமதி, சாஃப்ட்வேர்ஸோ இல்லை ஏதாவது ஒரு டிசைன்ஸோ ஏதாவது ஒன்று வந்து நம்ம பண்ணி அனுப்புறது. இதன் மூலியமா வேலை வாய்ப்பும் அதிகம், ஸோ அதோட உற்பத்தியும் வந்து அதிகம். ஸோ அதை தான் இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்தது டிஎன்ஏஐ மிஷன், தமிழ்நாடு செயற்கை நுண்ணறிவு அமைப்பு. இதை பொறுத்த வரைக்கும் சுகாதாரம் அப்புறம் விவசாயம், கல்வி, நகர்ப்புற நிர்வாகத்துல ஏஐ பயன்பாடு, எல்லாத்துலயும் ஏஐ பயன்பாடை கொண்டு வரதுக்கான திட்டம். அதாவது சுகாதாரத்துல, விவசாயத்துல, கல்வி, நகர்ப்புற நிர்வாகத்துல ஏஐ பயன்பாடை கொண்டு வரதுக்கான திட்டம். இ சேவை 2.0 அப்புறம் நம்ம அரசு, இதுக்கான வாட்ஸ்அப் சாட்பாட், நம்ம அரசு வாட்ஸ்அப் சாட்பாட் இதோட சேவை 76 சேவைகள்ல இருந்து 275 சேவைகளாக உயர்வு. ஏற்கனவே வாட்ஸ்அப் சாட்பாட்ல 75 சேவைகள் வந்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க, அதை 275 சேவைகளா அதிகரிச்சிருக்காங்க. ஐடி அப்புறம் டிஜிட்டல் சேவைகளுக்கான துறைக்கான ஒதுக்கீடு அப்படிங்கிறது 398 கோடி ரூபாய். அதுக்கு அடுத்தது எரிசக்தி, எனர்ஜி. இதுல புதிய பிஇஎஸ்எஸ் ஊக்குவிப்பு கொள்கை. அது என்ன பிஇஎஸ்எஸ்னா பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம். இது தமிழ்நாட்டை மையமாக்க, இது வந்து தமிழ்நாட்டை வந்து ஒரு மையமாக்குறதுக்காக கொள்கை வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மின்கல ஆற்றல் சேமிப்பு அமைப்புகள், அதுல பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம். அதுக்கு அடுத்தது கூரை சூரிய மின்சார மானிய திட்டம். ஏற்கனவே கூரை சூரிய மின்சாரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம சோலார் எனர்ஜி அப்படிங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட்லயே அந்த ஸ்கீம்ஸ் வந்து இருக்கு, மானியத்தோட இருக்கு. அதாவது வந்து PM சூர்யா கர் இலவச மின்சார திட்டத்துடன் இணைஞ்சு வீடுகள்ல சூரிய மின்சார பலகைகள் அமைக்க 1 லட்சம் வரைக்கும் மானியம். இதுக்கான நிதி உதவி அப்படிங்கிறது 50 கோடி ரூபாய். அப்புறம் துறைவாரியான இலவச மின்சாரம் 2 மாதங்களுக்கு 500 யூனிட் வரைக்கும் நம்ம மின்சாரத்தை உபயோகிச்சுக்கலாம். அந்த மாதிரி 500 யூனிட்டுக்குள்ள நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நுகர்வோருக்கு இலவச மின்சாரம் 100 யூனிட்ல இருந்து 200 யூனிட்டுகளா இருக்கும். இதுக்கான நிதி அப்படிங்கிறது 1545 கோடி ரூபாய். எரிசக்தி துறை மொத்த ஒதுக்கீடு அப்படிங்கிறது 15,828 கோடி ரூபாய். சோ அடுத்தது நம்ம பார்க்க போறது வீட்டு வசதி, நகர்ப்புற நிர்வாகம் அப்புறம் சென்னை வளர்ச்சி.
இல்ல விரிவுபடுத்தப்பட்ட சென்னை பெருநகர முழுமை திட்டம், அது 5904 சதுர கிலோமீட்டர் பரப்பளவுல விரிவான மாஸ்டர் பிளான் தயாரிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. 3ஆம் முழுமை திட்டம் 1189 சதுர கிலோமீட்டர். அடுத்தது ஸ்பீடு தளம், சிங்கிள் பிளாட்ஃபார்ம் ஃபார் எஃபிஷியன்ட் எக்ஸ்பீடியேட்டட் டெவலப்மெண்ட். இந்த ஸ்பீடு திட்டம் அப்படிங்கிறது மனைகள் அப்புறம் கட்டிட திட்டங்களோட அனுமதியை விரைவாய் வழங்க ஏஐ சார்ந்த ஒற்றை தளம். ஸோ நம்ம வந்து ஒரு கட்டிடத்துக்கோ இல்லை வந்து மனைகளுக்கோ வந்து ஒரு அனுமதி வாங்குறோம் அப்படின்னா அது ரொம்ப அலைச்சல் மிகுந்த ஒரு வேலையா இருக்கு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நேர விரயம் வந்து ரொம்ப அதிகமாகும். அதை வந்து சிம்பிளிஃபை பண்றதுக்காக இந்த அனுமதியை விரைவாக வழங்க ஏஐ சார்ந்த ஒற்றை தளம் அமைக்கிறாங்க. அதுக்கான நிதி ஒதுக்கீடு அப்படிங்கிறது 40 கோடி ரூபாய். அடுத்தது மை ஹோம், மாநகர இளைஞர் மற்றும் குடும்ப வீட்டு வசதி திட்டம். 7 ஆண்டுகள்ல 1 லட்சம் வீடுகள் அப்படிங்கிறது இலக்கா வச்சிருக்கிறாங்க. பிபிபி முறையில 15,000 கோடியும், அப்புறம் விஜிஎஃப் நிதியில 3500 கோடியும். இதுவும் வந்து பாத்தீங்கன்னா பிரைவேடைசேஷன் மாதிரி தான், அவங்கள்ட்ட கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு சந்தா மாதிரி கலெக்ட் பண்ணிக்கிறது மாதிரி. ஓகேங்களா? ஸோ பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப், இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பிபிபி முறை அப்படிங்கிறது. அடுத்தது முதலமைச்சரோட ஒருங்கிணைந்த நகர்ப்புற மேம்பாட்டு திட்டம். 2031 ஆண்டுக்குள்ள நகர்ப்புற உட்கட்டமைப்பு அப்படிங்கிறது குடிநீர், கழிவுநீர், ஏஐ மின் ஆளுமை இதெல்லாம் ஒருங்கிணைக்கும் திட்டம் அப்படிங்கிறது இந்த முதலமைச்சரின் ஒருங்கிணைந்த நகர்ப்புற மேம்பாட்டு திட்டம். இதுக்கான நிதி அப்படிங்கிறது 2117 கோடி ரூபாய். இதுல ரொம்ப 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 முக்கியமான விஷயம் வந்து வீட்டு வசதி நகர்ப்புற நிர்வாகம் அப்படிங்கிறது செலக்டடா நம்ம இம்பார்ட்டன்டா கொஸ்டின்ஸ் வரும் அப்படிங்கிறது மாதிரியான திட்டம் அப்படிங்கிறதுனா அந்த கூவம் மற்றும் அடையாறு நதிகள் மறுசீரமைப்பு திட்டம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து கன்ஃபார்ம் கொஸ்டின். ஸோ இது வந்து கன்ஃபார்ம் கொஸ்டின், அலட்சியமா விட்டுறாதீங்க. கூவம் மற்றும் அடையாறு நதிகள் மறுசீரமைப்பு, சென்னையில இருக்கக்கூடிய 2 நதிகள் மறுசீரமைப்பு எதை மாதிரியா எடுத்து உலகத்தரம் வாய்ந்த அளவுல வந்து அது மறுசீரமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மறுசீரமைச்சு அதுல வந்து போட்லாம் விட போறதா வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அப்ப எதை மாதிரி எடுக்கிறாங்க? ஸோ எந்த அப்ப வந்து ஒரு நதி வந்து ரொம்ப மோசமான நிலையில இருந்த நதியை ஏற்கனவே மீட்டு உருவாக்கப்பட்டிருப்பாங்க, அதை வந்து மாதிரியா எடுக்கிறாங்க. இப்போ தென்கொரியா நாட்டோட தலைநகரமான சியோல், அங்க இருக்கக்கூடிய சியோன் கே சோன் அப்படிங்கிற அந்த நதியை ஏற்கனவே மீட்டு உருவாக்கப்பட்டிருக்கு. அதுவும் சிங்கப்பூர்ல இருக்கக்கூடிய காலாங் அப்படிங்கிற அந்த நதியும் மீட்டு உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த 2 நதியும் எப்படி வந்து மீட்டு உருவாக்கப்பட்டுச்சோ அதை மாதிரியா எடுத்துதான் கூவத்தையும் அடையாறையும் மீட்டு உருவாக்கம் பண்றதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மறுசீரமைப்பு மாதிரியில் உலகளாவிய ஒப்பந்த புள்ளிகள் கோரப்படும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ இந்த வாரியத்தில் இந்த துறைக்கான மொத்த ஒதுக்கீடுங்கிறது 29,863 கோடி. அடுத்தது பாதுகாப்பான சாலைகள் இயக்கம், அப்புறம் நம்ம சாலை ஆப். இந்த நம்ம சாலை ஆப் எல்லாம் செயலி என்னன்னா, உங்களுக்கு வந்து ரோட்ல ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா அந்த போட்டோ எடுத்து நம்ம கம்ப்ளைண்டா அப்லோட் பண்றது மாதிரியான ஆப் இது. இதுக்கு அடுத்தது மின்சார பேருந்துகள். சென்னை மாநகர பேருந்துகளை பொறுத்த வரைக்கும் 1000 புதுசா ஒரு ஏசி பஸ்ஸை வந்து கொள்முதல் வந்து பண்றாங்க. அப்புறம் மெட்ரோ ரயில் திட்ட விரிவாக்க பரிந்துரைகள். ஸோ இப்போ இருக்கக்கூடிய மெட்ரோ வழித்தடத்தை இன்னும் கொஞ்சம் விரிவாக்கம் பண்றதுக்கான பரிந்துரைகள், அதுக்கான ஊர்கள்லாம் இங்க வந்து கொடுத்துருக்குறாங்க. அது அந்த அளவுக்கு வந்து முக்கியம் வந்து கிடையாது, இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறது நான் இங்க கொடுத்துருக்குறேன். நெடுஞ்சாலைத்துறை ஒதுக்கீடை பொறுத்த வரைக்கும் 21,524 கோடி. போக்குவரத்து துறை ஒதுக்கீடு அப்படிங்கிறது 13,561 கோடி அப்படிங்கிறது ஒதுக்கீடு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நீர்வளம் மற்றும் சுற்றுச்சூழல். காவேரி வைகை குண்டாறு நதி இணைப்பு திட்டம், இதுக்கு 150 கோடி ரூபாய் நிதி வந்து ஒதுக்கிடுறாங்க. அதுக்கு அடுத்தது தமிழ்நாடு நெய்தல் மீட்சி திட்டம், டிஎன் ஷோர் இதோட பேரு. தமிழ்நாடு நெய்தல் மீட்சி இயக்கம். கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு, மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், கன்னியாகுமரி ஆகிய 8 மாவட்டங்கள்ல 2500 ஹெக்டேரில் அலையாத்தி அதாவது மேங்க்ரோவ் காடுகள் உருவாக்க 322 கோடி ரூபாய். மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் உருவாக்குறதுக்கான திட்டம் இது. அதுக்கு அடுத்தது மனித வனவிலங்கு மோதல் தணிப்பு. மனித வனவிலங்கு மோதல் தணிப்புக்கு மொத்தம் 11 மாவட்டங்கள்ல 100 கிராமங்கள்ல ஜிபிஎஸ்
ஓகேங்களா. ஜிபிஎஸ் வாகன கண்காணிப்பு அப்புறம் வேலி அமைத்தல் திட்டம், இதுக்கு 20 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. இதுக்கான மொத்த செலவு அப்படிங்கிறது நீர்வளத்துறை ஒதுக்கீடுங்கிறது 9264 கோடி. சுற்றுச்சூழல் அப்புறம் வனத்துறை ஒதுக்கீடு அப்படிங்கிறது 1762 கோடி ரூபாய். அடுத்து நம்ம பார்க்க போறது ஊரக வளர்ச்சி மற்றும் வறுமை ஒழிப்பு. இதுல வெற்றி வீடு திட்டம், இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த திட்டம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஊரக பகுதிகளில் கான்கிரீட் வீடு கட்டுறதுக்கு வழங்கப்படும் தொகை அப்படிங்கிறது 3.10 லட்சத்துல இருந்து 5 லட்சமா உயர்த்தி இருக்கிறாங்க. 3.10 லட்சம், 3,10,000 கொடுத்துட்டு இருந்தாங்க, 5 லட்சமா உயர்த்தி இருக்கிறாங்க. முதல் ஆண்டுல 70,000 வீடுகள், அதுக்கு 3,500 கோடி ஒதுக்கீடு. அடுத்தது டிஎன் வெற்றி கிராமப்புற அதிகாரம் அளித்தல் மாற்றம் மற்றும் மறுமலர்ச்சி முன்னெடுப்பு திட்டம், இதுக்கு 6,000 கோடி கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்றதுக்கு உண்டான திட்டம். அடுத்தது வெற்றி 150, இது 125 நாட்கள் வேலையை நிறைவு செஞ்ச ஏழை குடும்பங்களுக்கு கூடுதலா ஒரு 25 நாட்கள் வழங்கி 150 நாட்கள் வேலை வாய்ப்பு அளிக்கும் திட்டம், இதுக்கு ஒரு 100 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. அடுத்தது சிங்க பெண்கள் வலிமைப்படுத்தும் திட்டம், இந்த பெண்களுக்கான திட்டம் அப்படிங்கிறது இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது மகளிர் சுய உதவி குழு நிறுவனங்களுக்கு 5 லட்சம் முதலீட்டு மானியம். அப்புறம் இந்த ஆண்டுல 38,000 கோடி வங்கி கடன் இலக்கு. ஊரக வளர்ச்சித்துறை ஒதுக்கீடு அப்படிங்கிறது மொத்தமா 39,609 கோடி ரூபாய். அடுத்து நம்ம பார்க்க போறது சட்டம் ஒழுங்கு மற்றும் காவல் பொது விநியோகம். இதுல சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை, இந்த திட்டம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ மார்க் பண்ணி படிங்க. இந்த முக்கியம் அப்படிங்கிறது கொஞ்சம் ஸ்பெஷல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வந்து பார்த்துக்கோங்க. சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையை பொறுத்த வரைக்கும் பெண்கள் பாதுகாப்பிற்காக மகளிர் தலைமையிலான காவல் படைகள், அவசர கால நடவடிக்கைகள், இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 354 கோடி. அப்புறம் ஸ்டிங் ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் ஃபார் இன்ட்ரடிக்ஷன் ஆஃப் நார்கோட்டிக்ஸ் அண்ட் கேங்ஸ், இது வந்து போதைப் பொருள் தடுப்பு சம்பந்தப்பட்ட திட்டம். ஸ்டிங் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது, இந்த ஸ்டிங் அப்படிங்கிறது ஸோ போதைப் பொருள் தடுப்பு பணிக்குழு. இது மாவட்டங்கள்னு பார்த்தீங்கன்னா 37 யூனிட்ஸும், கிராமப்புறங்களில் 28 யூனிட்ஸும், மொத்தம் 65 யூனிட்ஸ் வந்து இது அமைச்சிருக்கிறாங்க. இந்த ஸ்டிங் ஆப்ரேஷன் சொல்லுவாங்கல்ல, ஸ்டிங் டாஸ்க் ஃபோர்ஸ், அதாவது ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் ஃபார் இன்ட்ரடிக்ஷன் அண்ட் நார்கோட்டிக்ஸ் அண்ட் கேங்ஸ், இது ரொம்ப முக்கியம். அடுத்து மறுவாழ்வு நிதி, போதை பழக்கத்திலிருந்து மீண்டு வெளியில வரத்துக்காக என்ன ஒரு நிதி ஒதுக்கி இருக்காங்கன்னா 70 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி இருக்காங்க. அப்புறம் பொட்டலமிடப்பட்ட கோதுமை மாவு, ரேஷன் கடையில பேக்கெட்ல நம்ம வந்து கோதுமையா கிடைக்கும், அதை வாங்கி நம்ம வந்து வீட்டில் வந்து அரைச்சிப்போம். இனிமே வந்து கோதுமை மாவாவே வந்து கொடுக்கறதுக்காக பிளான் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு உள்துறை மதுவிலக்கு அப்புறம் ஆயத்தீர்வைத்துறை ஒதுக்கீடு அப்படிங்கிறது 17,290 கோடி ரூபாய் ஒதுக்கீடு பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது சுற்றுலா கலை பண்பாடு அப்புறம் தமிழ் வளர்ச்சி, நிலையான சுற்றுலா வளர்ச்சி நிதி, இந்த நிதியை உருவாக்குறதுக்காக சட்ட முன்வடிவு தாக்கல் செய்யப்படும் சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது நதி சுற்றுலா, காவிரின்னு எடுத்துக்கிட்டா ஒகேனக்கல் திருவரங்கம், வைகைன்னு எடுத்துக்கிட்டா மதுரை, தாமிரபரணின்னு எடுத்துக்கிட்டா பாபநாசம் திருநெல்வேலி, இந்த 3 நதிகள்ல 53 கோடி நிதியில நதி சுற்றுலா. அடுத்தது சூழல் சுற்றுலா இயக்கம், ஈகோ டூரிசம் மிஷன், மலையேற்றம், ட்ரக்கிங் போறாங்கல்ல, ஸோ மலையேற்றம், அப்புறம் வனவிலங்கு சுற்றுலா, பறவைகளை பார்க்கறது, இந்த சுற்றுச்சூழல் தங்குமிடங்கள் மேம்பாட்டுக்கு நிதி 25 கோடி ரூபா. திருக்குறள் ஒப்புவித்தல், இதுக்கான ஊக்கத்தொகை 300 திருக்குறள்களை மனப்பாடம் செஞ்சு ஒப்புவிக்கும் 500 தொடக்க பள்ளி மாணவர்களுக்கு 5,000 ரூபாய் உதவி தொகை. அதுக்கு அடுத்தது புதிய விருது அறிவிக்கிறாங்க. இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். காகிதம் இல்லத்தவர்களோட பெயர்ல திருவள்ளுவர் திருநாளன்று ஆண்டுதோறும் புதிய விருது வழங்கப்படும். இந்த பாயிண்ட் ரொம்ப 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 முக்கியம். அடுத்தது தமிழ் LLM லார்ஜ் லாங்குவேஜ் மாடல், தமிழ் இணைய கல்விக் கழகம் மூலம் தமிழ் பெருந்திரள் மொழி மாதிரி உருவாக்கம். தொல்லியல் கல்வி சுற்றுலா, இதுவும் ரொம்ப முக்கியம். பள்ளி மாணவர்களை கீழடி, ஆதிச்சநல்லூர், கொடுமணல், அப்புறம் மயிலாடும்பாறை, சிவகலை, அப்புறம் அழகன்குளம், அரிக்கமேடு, சாலுவன் குப்பம், காவிரி பூம்பட்டினம், இதெல்லாம் பார்க்கறதுக்காக 1 கோடி ரூபாய் ஒதுக்கீடு பார்க்க வைக்கிறதுக்காக. அப்புறம் நாட்டுப்புற கலைஞர்கள் வாழ்வாதார பாதுகாப்பு திட்டம், இந்த திட்டமும் ரொம்ப முக்கியமான திட்டம். 200 கலை குழுக்களுக்கு 100 நாட்களுக்கு பண்பாட்டு நிகழ்ச்சிகள் நடத்த வாய்ப்பு. இதுக்கு நிதி அப்படிங்கிறது 23 கோடி ரூபா. அடுத்தது பிற துறைகள் அப்புறம் சிறப்பு அம்சங்கள், இது இல்லாம இதுவரை நம்ம பார்த்தது இல்லாம பிற துறைகள் அப்புறம் அதோட சிறப்பு அம்சங்கள். அரசு ஊழியர்கள் புதிய மருத்துவ காப்பீடு திட்டம்,
1/7/2026 30/6/2031 வரைக்கும் அடிப்படை காப்பீடு தொகை அப்படிங்கிறது 5 லட்சத்திலிருந்து 7.5 லட்சமா உயர்வு. அதுக்கடுத்தது குறிப்பிட்ட நோய்களுக்கு 10 லட்சத்திலிருந்து 12 லட்சமாவும், அரிய நோய்களுக்கு திரள்நிதி உதவி தொகை உதவியா 10 to 15 லட்சம் 10ல இருந்து 15 லட்சமாவும் மாத்திருக்கிறாங்க. அடுத்தது ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் சென்னை பிராட்வேல 1375 கோடி மதிப்பீட்டுல 160 நீதிமன்றங்களுடன் ஒருங்கிணைந்த வளாகம் அமைக்கப்படும். இதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பட்ஜெட்ல. அடுத்து வணிக வரி பத்திரப்பதிவு சீர்திருத்தங்கள், இது ரொம்ப முக்கியம். ஏன்னா எங்கிருந்தும் பதிவு, இப்போ முன்னாடியெல்லாம் நம்ம பதிவு பண்றோம், ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றோம் அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்க்கு போகணும். இப்போ எங்கிருந்தும் பதிவு, எனிவேர் ரிஜிஸ்ட்ரேஷன், பொதுமக்கள் தங்கள் இருப்பிடத்திலிருந்தே பத்திரப்பதிவு செய்யும் வசதி. அதாவது எங்கிருந்து பதிவு அப்படிங்கிறது நம்ம நேரடியாக மூஞ்ச காமிச்சு இன்னார் தான் பதிவு பண்றாங்க, கையெழுத்து போடுறவங்க ஒருத்தர் இருக்கும், சாட்சி ஒருத்தவங்க இருப்பாங்க, அடுத்தது வாங்குறவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு சாட்சி ஒருத்தவங்க இருப்பாங்க. இப்படிதான் இருக்கும். அவங்க ரெஜிஸ்ட்ரார் நேரில் பார்த்து உங்களோட ஆதார் கார்டெலாம் வாங்கி நான் செக் பண்ணிட்டு தான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றது மாதிரி இருந்தது. இப்போ எங்கிருந்தும் பதிவு அப்படிங்கிறது ஃபேஸ்லெஸ் சர்வீஸா கொண்டு வராங்க. அடுத்தது வருவாய் இலக்கு ஏஐ ஃபேஸ்லெஸ் மதிப்பீடு, அப்புறம் கனிம வள கணினிமயமாக்கல் மூலமா அரசுக்கு கூடுதலா 15,000 கோடி வருவாய் எதிர்பார்க்கப்படுது இதன் மூலியமா. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டின் நிதிநிலை சுருக்கம். இது வரைக்கும் நம்ம பார்த்ததோட நிதிநிலை சுருக்கம், இந்த டேபிளர் காலத்தை ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம பார்த்ததோட நிதிநிலை சுருக்கம், மாநிலத்தோட சொந்த வரி வருவாய் எவ்வளவு வருது, அதுக்கு அடுத்தது நிதிநிலை குறியீடு, அதுக்கடுத்தது மாநிலத்தின் சொந்த வரி இல்லாத வருவாய் எவ்வளவு, மொத்த வருவாய்கள், மொத்த வருவாய் செலவினம், டோட்டல் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்லுவாங்கல்ல எக்கனாமிக்ஸ்ல நீங்க பார்த்துருப்பீங்க. வருவாய் பற்றாக்குறை, நிதி பற்றாக்குறை, மொத்த நிலுவை கடன் பொறுப்பு, அப்புறம் கடன் ஜிஎஸ்டிபி விகிதம், டெப்ட் டு ஜிஎஸ்டிபி ரேஷியோ, இது எல்லாமே தமிழ்நாட்டில் அட் ப்ரெசன்ட் என்ன அப்படிங்கிறத ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சு நோட் பண்ணிக்கோங்க. இதுல இருந்தும் கேள்விகள் வரலாம், வந்தா மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கொடுக்குறோம். ஸோ அதுக்கு அடுத்தது இது வரைக்கும் பார்த்ததை ஒரு திருப்பு பார்வையா பார்த்துடுறோம். முக்கியமான திட்டங்கள், நிதிநிலை அறிக்கை அவங்க படிச்சது அப்படியே நம்ம இங்க சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துருக்குறோம். ஒவ்வொரு துறைவாரியா அதோட குறிப்புகளை பார்த்தோம். இருந்தாலும் முக்கிய திட்டங்கள் சூப்பர் கிளீன் சூப்பர் கேம்பஸ், டிஎன் சுடர், டிஎன் எஸ்ஹெச்ஐசி, ஸ்பீடு, அப்புறம் அறிவகம், டிஎன் ஷோரு, வெற்றி வீடு திட்டம், இதெல்லாம் ரொம்ப முக்கியமான திட்டம். அடுத்தது வெற்றி 150, 125 நாட்கள்ல இருந்து 150 நாட்களா மாத்துறது அந்த வேலை வாய்ப்பு, சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை, ஸ்டிங்கு, தாய் கேரு, அடுத்து அரசு தாய்மாமன் தங்க மோதிர திட்டம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான திட்டங்களா இருக்கு. ஸோ இதோட நம்ம பட்ஜெட் ஃபுல் பட்ஜெட்டும் நம்ம பார்த்து முடிச்சாச்சு. ஒவ்வொரு துறை வாரியான பாலிசி நோட்ஸ் அப்படிங்கிறது இந்த பாலிசி நோட் சீரீஸ்ல நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம். தொடர்ந்து பாருங்க. அந்த பாலிசி நோட்ஸ் அப்படிங்கிறத நம்ம குறிப்பெடுத்து கொடுத்துட்றோம். உங்களுக்கு ஒரு மார்க்கோட இதுல இருந்து மிஸ் ஆக வாய்ப்பே கிடையாது. அந்த அளவுக்கு நம்ம கொடுத்துறோம். தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.